எல்லாருக்கும் வணக்கம். மருந்து துறையில குவாலிட்டி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா அந்த குவாலிட்டியை உண்மையிலே உறுதி செய்யறது எது? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிஸ்டம் இருக்கு. அதுதான் QMS, அதாவது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது இல்லாம மருந்து உற்பத்திங்கிறதே இல்லைன்னு சொல்லலாம். வாங்க, அது ஏன் அவ்வளோ முக்கியம்னு நாம இப்போ ஆழமா பார்க்கலாம். இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல தரத்துக்கு உண்மையில யார் பொறுப்புன்னு பார்க்க போறோம். அடுத்து QMSனா என்ன, அது எப்படி ஒரு கம்பெனியோட எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒண்ணா இணைக்குதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம் பலவீனமா இருந்தா அதோட அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போம். கடைசியா GMPக்கும் QMSக்கும் இருக்கிற முக்கிய வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, தரத்துக்கு யார் பொறுப்பு? பொதுவா குவாலிட்டின்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வருது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் தான். ஆனா உண்மையினே பொறுப்பு அவங்க மட்டும்தானா? வாங்க இந்த தப்பான எண்ணத்தை முதல்ல உடைப்போம். ஒரு மருந்தோட குவாலிட்டியை பார்க்கறது QA டிபார்ட்மெண்ட்டோட வேலை மட்டும்தானா? நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் கூட அப்படிதான் நினைக்கலாம். ஆனா அது உண்மையா? பதில் உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். இங்கதான் விஷயமே இருக்கு. ரெகுலேட்டரி அதிகாரிகள், அதாவது இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றவங்க ஒரு தனிப்பட்ட நபர் எப்படி வேலை செய்யறாருன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய முழு கவனமும் அந்த கம்பெனியோட சிஸ்டம் மேல தான் இருக்கும். அதாவது அமைப்பு சரியா இயங்குதா இல்லையான்னு தான் பார்ப்பாங்க. ஆட்கள் முக்கியம், ஆனா அதை விட சிஸ்டம் தான் முக்கியம். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க சிஸ்டம் ஒரு உடைஞ்ச ஏணி மாதிரி இருந்தா எவ்வளோ திறமையான ஆள் ஏறினாலும் தடுமாறாதான் செய்வாங்க இல்லையா? அதே தான் இங்கேயும். ஒரு வீக்கான சிஸ்டம்ல எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் இருந்தாலும் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா குவாலிட்டிங்கிறது தானாவே வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்போ அந்த சிஸ்டத்தை எது இவ்ளோ ஸ்ட்ராங்கா மாத்துது? எது அந்த முதுகெலும்பா இருக்கு? அதுதான் QMS, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். வாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். QMSனா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரு ரூல் புக் மாதிரி தான். ஒரு கம்பெனியோட பாலிசி என்ன, வேலை செய்யற முறை என்ன, யாருக்கு என்ன பொறுப்பு, செஞ்ச வேலைக்கான ரெக்கார்ட்ஸ் எங்க இருக்குன்னு, இப்படி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்த ஒரு கட்டமைப்பு தான் அது. இதோட ஒரே கோல், நாம தயாரிக்கிற ஒவ்வொரு மருந்தும் சேஃபா குவாலிட்டியா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றது தான். இந்த முதுகெலும்புங்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. நமக்கு எப்படி முதுகெலும்பு நேரா நிக்க உதவுதோ அதே மாதிரி தான் GMP, அதாவது நல்ல உற்பத்தி நடைமுறைகள் சரியா இயங்கணும்னா அதுக்கு ஆதாரமா QMS இருக்கணும். அந்த பேக்போன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா மொத்த சிஸ்டமும் அப்படியே சரிஞ்சிடும். சரி, இந்த முதுகெலும்புன்னு சொல்றோமே, அது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? ஒரு மருந்து கம்பெனியோட வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டை இது எப்படி ஒன்னா இணைக்குதுன்னு பார்க்கலாமா? பொதுவா ஒரு ஃபார்மா கம்பெனில வேலை எப்படி நடக்கும்னு பாருங்க. முதல்ல ப்ரொடக்ஷன் டீம், அவங்க மருந்து தயாரிப்பாங்க. ரெண்டாவதா QC, அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல் டீம், அவங்க தயாரிச்ச மருந்தை டெஸ்ட் பண்ணி டேட்டா கொடுப்பாங்க. மூணாவதா QA, அதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம், இவங்க அந்த டேட்டாவெல்லாம் செக் பண்ணி ஃபைனல் அப்ரூவல் கொடுப்பாங்க. இது மூணும் தனித்தனி வேலையா தெரியுதுல்ல? இங்க தான் QMSோட மேஜிக்கே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, QMSங்கிறது இன்னொரு டிபார்ட்மெண்ட் கிடையாது, அது ஒரு சிஸ்டம். இந்த மூணு தனித்தனி டீமையும் ஒன்னா கோர்த்து ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர்ற ஒரு அமைப்பு. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு குவாலிட்டி எங்கேயும் மிஸ் ஆகாம பாத்துக்கிற ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இது. ஒரு ஸ்ட்ராங்கான QMS எவ்வளோ முக்கியம்னு பார்த்தோம். அப்போ ஒரு வீக்கான QMS எவ்வளோ ஆபத்தானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு சிஸ்டம் பலவீனமா இருக்குன்னா அதுக்கு சில வார்னிங் சிக்னல்ஸ் இருக்கும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாலிட்டியில வர்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் தனிப்பட்ட மனுஷங்களோட தப்பு கிடையாது. அதுக்கு காரணம் சிஸ்டம்ல இருக்கிற கோளாறு தான், அதாவது சிஸ்டமிக் ஃபெயிலியர்ஸ். ஒருத்தர் தப்பு பண்றதை விட ஒரு சிஸ்டமே தப்பு செய்யறதுக்கு வழிவகுக்கிறது தான் பெரிய பிரச்சனை. அதனால தான் ரெகுலேட்டர்ஸ் எப்பவுமே சிஸ்டம் மேல அவ்வளோ ஃபோக்கஸ் பண்றாங்க. சரி, ஒரு சிஸ்டம் வீக்கா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க சில ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு. முதல்ல, சரியான SOP, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்காது. அடுத்து, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கும். ஏதாவது தப்பு நடந்தா அதை சரியா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. முக்கியமா கேப்பா, அதாவது நடந்த தப்ப சரி செஞ்சு அது திரும்பவும் நடக்காம தடுக்கிற சிஸ்டம் ரொம்ப மோசமா இருக்கும். இன்ஸ்பெக்டர்ஸ் வர்றப்போ அவங்க கண்ணு இந்த மாதிரி விஷயங்களை தான் தேடும். சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். GMPக்கும் QMSக்கும் என்ன வித்தியாசம், அது ஏன் இப்ப ரொம்ப முக்கியம்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் இருக்கு. புதுப்பிக்கப்பட்ட ஷெட்யூல் எம் படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபார்மசியூட்டிக்கல் குவாலிட்டி சிஸ்டத்தை, அதாவது QMS-ஐ எல்லா கம்பெனியும் கண்டிப்பா செயல்படுத்தணும். இது இனிமே ஒரு ஆப்ஷன் இல்ல, இது ஒரு கட்டாயம். இது பேஷண்டோட பாதுகாப்புக்கும் பிசினஸோட எதிர்காலத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். GMPக்கும் QMSக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரே வரியில சொல்லணும்னா, GMP உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லும், ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஆனா QMS அதை சரியாகவும் தொடர்ச்சியாகவும் ஒரே மாதிரி செய்றீங்களான்னு உறுதிப்படுத்தும். இந்த தொடர்ச்சியாகங்கிற வார்த்தை தான் இங்க கேம் சேஞ்சர். சரி, நாம இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம்.
கடைசியா இந்த கேள்வியை உங்ககிட்டயே கேக்குறேன். நாம இவ்ளோ நேரம் பேசினதை வச்சு யோசிச்சு பாருங்க, உங்களுடைய அமைப்போட முதுகெலும்பு, அதாவது உங்க QMS நிஜமாவே ஸ்ட்ராங்கா இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது தான் குவாலிட்டிக்கான முதல் படி. நன்றி.